எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோவில் சொல்லியிருப்பாங்க லயா குட்டியோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அலாம் ஆஃப் பண்ணிவிட்டு டயர்டில் தூங்கியாச்சுனுங்க. ஆனால் இன்றைக்கி சாட்டர்டேங்க, அலாம் எதுவுமே வைக்கல. ஆனால் 6:30 மணிக்கு டான்னு முழிப்பு வந்து எந்திரிச்சாச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்குமா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு டீயை போட்டுட்டு அப்படியே ஜன்னல் வழியாக போய் பார்த்தாங்க. செம கிளைமேட்டாக இருந்தது. உடனே எஸ்கேப்னு பேகை மாட்டிட்டு வெளியே கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி ஏன்னா சாட்டர்டே மார்க்கெட் வேறு இருக்குங்க. ஏதோ இன்றைக்கி நிறைய காய்கள்லாம் செஞ்சு சாப்பிடணும் போல் இருந்தது. முக்கியமாக இந்த கீரை சாப்பிடணும் போல் இருந்ததுங்க. சரி, மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படியே வாக் சுற்றி போயிட்டுங்க. இந்த ரோடு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மோரிசனுக்குள்ளே என்ட்ரானா இங்கே பாருங்கள், பொக்கே வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செடிகளை வாங்கிடலாம் மாட்டிருக்குங்க. நல்லா கொத்து கொத்தாக சாமந்தி இருந்தது. அப்புறம் இந்த நேந்திரங்காயை பாருங்கள், அங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே நாங்கள் எடுத்தது எவ்வளோ இருக்குது பாருங்கள். அதை விட ஜாஸ்தியாகவே தூக்கியாச்சு. அப்புறம் பாலக்கீரையும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. அதில் ஒரு 2 கட்டை எடுத்தாச்சு. காலையில் நேரமே போனால் இது கிடைக்குங்க அங்கேயே. சரி, மோரிசன்லேயே எல்லாம் எடுத்தனால அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மார்க்கெட் இன்றைக்கி போகல. வந்தோடனே சமையல் வேலையை ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி பச்சை பயிர் கடைஞ்சிக்கலான்ட்டு பச்சை பயிர் வேக போட்டுட்டு ப்ராக்கோலி பொரியல் பண்ணிக்கலான்ட்டுங்க. இந்த ப்ராக்கோலி பொரியலில் பார்த்திங்கன்னா வெறும் உப்பு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் கார்லிக் பவுடர் சேர்த்து க்ரன்ச்சியாக வேக வச்சு எடுக்கணும், அவ்வளோதாங்க. அப்படியே சைட் பை சைடில் காயும் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலான்ட்டுங்க. வெங்காயம், முட்டைக்கோஸ் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு இந்த கீரை பாருங்கள் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ஒரு கட்டை மட்டும் இன்றைக்கி பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டுங்க. பச்சை பயிர் வேக போட்டிருந்தேன் இல்லைங்க, அதுலேயே இதை சேர்த்து கடைஞ்சிக்கலாம் தான். இது வரைக்கும் நீங்கள் பச்சை பயிர் கூட கீரை சேர்த்து கடைஞ்சது இல்லைன்னா இனிமேல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி பண்ணுவீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு, களி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அப்புறம் முட்டைக்கோஸும் இந்த அவரைக்காயும் போட்டு ஒரு பொரியல் பண்ணிவிட்டுங்க. ப்ராக்கோலி பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வச்சுட்டு இஞ்சி பூண்டு வாங்கிட்டு வந்தேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுட்டேன். ஆனால் மஞ்சள் மட்டும் லைட்டாக தூக்கலாக போயிடுச்சுங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னு பார்க்கலாமாங்க. சாப்பாடு, பச்சை பயிறு, கீரை கடையல், பருப்பு ரசம், அவரைக்காய் முட்டைக்கோஸ் பொரியல், ப்ராக்கோலி பொரியல், முட்டை, நெய் இல்லாமல் பச்சை பயிறு எப்படிங்க? வாங்க சாப்பிட்லாம். திருப்தியான ஒரு மதிய உணவு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.